இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டடா பொடலங்கா வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சில்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சில்லி ரெசிபி செய்யறதுக்கு இந்த மேல உள்ள பகுதி வந்து வேண்டாம், இது வரைக்கும் வேண்டாம். ஸோ நடுவில் உள்ள அந்த இது வரைக்கும் கட் பண்ணி போட்டுட்டு நடுவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா அப்பதான் பார்க்க ரொம்ப அழகா ரவுண்டா வரும். அதுக்காக தான் நாம செய்யலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டியாக கட் பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப்பில் அதில் உள்ள அந்த விதைகள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இது மாதிரி விதைகளை நீக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 கட் பண்ணிட்டு கூட விரலை வச்சு இது மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எல்லா விதைகளுமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தெரியுதா? ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ரொம்பவும் வந்து மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து சன்னமாக இருக்குமா கூட இது மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விதைகள், அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக உள்ள சின்ன சின்ன பீசஸ் அதெல்லாமே வேஸ்ட்டாக போய்போன்னு உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும்ல. எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏதாவது காயில் பாதி பகுதியெல்லாம் வேணான்னு தூக்கி போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், இந்த காயையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கூட வந்து காரத்துக்காக வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இட்லி கூச்சா தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம புடலங்காய் சில்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த புடலங்காயில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து நீர் சத்துக்கள் இருக்குது, நார் சத்து இருக்குது. ஸோ நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாம் வச்சுருப்போம் அது மாதிரி ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் இது மாதிரி ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் மிளகாய்த்தூள். அதாவது மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 லெமன் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் உள்ள விதைகளை வந்து நான் அதுக்கப்புறம் தூரம் எடுத்துடுறேன். ஸோ இது மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக தண்ணி, நிறையாலாம் சேர்த்துற வேணாம், சும்மா கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக கலந்துக்கோங்க. லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி இது வந்து கிடைக்கணும். ஒரு மாவு மாதிரி ரொம்ப திக்கான ஒரு மாவு மாதிரிலாம் கிடைக்கக்கூடாது. ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பத்தலை அப்படின்றனால மறுபடியும் சேர்த்துக்கிறேன். ஒரு பேஸ்ட் மாதிரி, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்து நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு இது வந்து கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புடலங்காய், அதை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை கடலை மாவோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ நான் சேர்த்தது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு. நான் கூட எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நீங்கள் இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இல்லை உங்களுக்கு தொடும்போது அப்படி லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் மாவு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை கடலை மாவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி சூடானதுக்கப்புறம் மீடியமாக குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு இப்போ நீங்கள் இதை போட்டு எடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை செவக்க விடும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து டைரக்டா காய பொரியல் பண்ணாலோ கூட்டா செஞ்சு கொடுத்தாலும் நிச்சயமா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி சில்லி ரெசிபிங்கிறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.
இப்போ நம்மளோட சில்லி வந்து நல்ல சூப்பராக நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயில் இருந்து நம்ம எடுக்கும் போதே நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் கிறிஸ்பியாக இருக்கும். பட் இது வந்து நம்ம எண்ணெய் விட்டு வெளியே எடுத்து ஊட்டி நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாமே தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங்கில் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்குன்னு. அப்படியே நம்ம ரிங்ஸ் எல்லாம் ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் போடுவோம்ல அது மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தோம் இது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கன்னு. அது இதுதான். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ரிங்ஸ், அதாவது புடலங்க ரிங்ஸ் எல்லாமே சூப்பராக சில்லி தயாராகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. பொடலங்காயில் தான் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்பவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து. ஆமாம், என்னை மாதிரி அப்பாவே குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். சுடுது, ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நீர்க்காய் அப்படின்றனால எண்ணெயில் வந்து நீங்கள் போடும்போது நார்மலாக ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்க, எண்ணெய் சரியான சூடு இல்லை அப்படின்னா எண்ணெயை பூரா வந்து அது உறிஞ்சிடும். அந்த நீர்க்காய் அப்படின்றனால ஈஸியாக உறிஞ்சிடும். ஸோ அதனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்து போடுங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ. பை, தேங்க்யூ.